கருப்பு படம் கடைசியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி இப்படி பஸ்ட் அவுட் ஆகிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரி, படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் போதுமா, படம் நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஆனால் நல்லா தான் இருக்குது படம். எப்படி இந்த கருப்பு சட்டம் நீதி இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்காக வராரோ அந்த கருப்பு சாமி, அதே மாதிரி 13 வருஷமாக ஒரு நல்ல ஒரு வெற்றி இல்லாத தியேட்டரில் சூர்யாவுக்கு வந்து இந்த கருப்பு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு இந்த சாமி. இந்த கருப்பு சாமி சூர்யாவையும் காப்பாற்றியிருக்கு. கேரளாவிலிருந்து வைத்தியத்துக்காக மகளை கூட்டிகிட்டு வர ஒரு அப்பா, அவர் வந்து அவருடைய நகையை பறி கொடுக்குறாரு. அப்புறம் அந்த நகைக்காக அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு வக்கீலை அவர் சந்திக்கிறாரு. அவருக்கு அப்புறம் அந்த வக்கீல் மூலமாக நீதி கிடைக்காம நிறைய பிரச்சனை தான் கிடைக்குது. கடைசியில் தனக்கு நீதி கிடைக்கிறதுக்காக ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு கடவுள்கிட்ட, அதாவது மிளகாவை அரைச்சி தேய்ச்சா அந்த கடவுள் வந்து நமக்கு உதவி செய்வார் அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள், ஒரு கருப்பு சாமி இருக்கார். அந்த கருப்பு கிட்ட போய் அவர் வேண்டிக்கிறாரு. அப்புறம் அந்த கடவுள் மனிதனாக வந்து இவருக்கு நீதி வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் வேறொரு செகண்ட் ஹாஃபில் வேறொரு செக்ஷன், வேறொரு நீதிக்காக போராடுற கடவுள். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை போகுது. அதில் முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப யதார்த்தம்னு சொல்ல முடியாது, சில சேஷ்டைகள்லாம் இருக்குது. ஆர்ஜே பாலாஜியோடைய அவ்வளவு யதார்த்தத்துக்கு போக வேண்டாம். மலையாள நடிகர்கள்லாம் இருப்பாங்க, இந்திரன்ஸ் இருப்பாங்க, அனிகா, அப்புறம் இந்த மாதிரி சில மலையாள ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களை தாண்டி அவ்வளோ யதார்த்தத்தெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மெயினாக அரை மணி நேரம் கழித்து தான் சூர்யா வரப்போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறீங்க, டைட்டில் முடிஞ்சவொன்னு சூர்யாவை ஒரு 5 நிமிஷம் காட்டிடுவோம், ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரடக்ஷன் அவர் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று வருது. அதில் பிஜிஎம்மில் சாய் அபியங்கர் பிரித்து மேய்ஞ்சிருக்கார். ஸோ அங்கே நிரூபிச்சிடறாரு, உள்ளே ஐயா நான் இருக்கேன், என்னை வந்து சும்மாலாம் இவங்க செலக்ட் பண்ணல, இந்த படத்துக்கு ஒரு இசையமைப்பாளராக ஸ்டஃப் இருக்குது, அதை நான் காட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே சாய் அபியங்கர் வந்து நிரூபிச்சிட்டாரு, ஒர்த்து பையன் அப்படின்ற மாதிரி. படம் ஃபுல்லாகவே நிறைய இடங்கள்ல அவருடைய பிஜிஎம் நல்லா இருக்குது. சில வந்து பிரம்மாண்டமாக இல்லாத ஒரு காட்சி, அவ்வளோ ஒன்றும் பெருசாக பிரம்மாண்டம் கிடையாது அந்த காட்சியில் தெரியுது. இருந்தாலும் சாய் அபியங்கருடைய அந்த இசை வந்து பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்குது. ஒரு 1-2 வருஷத்தில் வந்து சரியான இன்டர்வல் மூமெண்ட் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். அது ஒரு 5 நிமிஷம் நடக்கிற அந்த ஒரு சம்பவம் பயங்கர கூஸ்பம்ப் மூமெண்ட். அதுவும் சூர்யா ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீர்த்துருப்பாங்க. என் பக்கத்தில் ஒரு பையன், அவனால் படம் வேற பார்க்க முடியல, சும்மா கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமான சூர்யா ரசிகராக இருந்துப்பான் போல இருக்குது. அவன்கிட்ட கேட்டப்போ தான் சொன்னான், மடிப்பாக்கத்தில் இருக்கேன்னா சூர்யா ரசிகன் தானா, எனக்கு வந்து எல்லா படமும் சூர்யா படம் பிடிக்கும், ஆனால் இந்த படம் ஓடல, இந்த படம் கலெக்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்கிறாங்க, இந்த படமாவது ஓடுமாண்ணா, உங்களுக்கு எப்படின்னா இருக்குது அப்படின்னு கேட்டான். படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான்டா சொல்ல முடியும் அப்படின்னு இன்ட்ரோவில் சொன்னேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இறங்கி போயிட்டேன், இருந்தாலும் ஓடி வந்து அண்ணா எப்படி நான் சொல்லுங்கண்ணா படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டான். என்னுடைய ஒரு கருத்தை சொல்லிடுறேன்டா, எனக்கு வந்து ஒரு படம் ஓடும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஓடும், அப்படி இல்லை இந்த படம் அவ்வளோ போகாது அப்படின்னு தோணுச்சுன்னா அதிகமாக அந்த படம் நல்லா போனதில்லை அப்படின்னு. அப்போ இந்த படம் அப்படின்னு இந்த ஒரு பதட்டத்தோடையே கேட்டான். இந்த படம் கண்டிப்பாக போகும்டா, நல்லா போகும்டா அப்படின்னு சொன்னேன். அவனை ஆறுதல் படுத்துறதுக்காகலாம் சொல்ல, பையனும் ரொம்ப சந்தோஷமாக கையெல்லாம் குலுக்கிட்டு போனான். ஸோ ஒரு கம்பேக் தான் சூர்யாவை பொறுத்த வரைக்கும். அந்த கருப்பு சாமி காப்பாற்றியாச்சு, சூர்யாவையும் சேர்த்து காப்பாற்றியாச்சு. படத்தில் வந்து சட்டத்தில் இருக்கிற அந்த ஓட்டையெல்லாம் கடவுள் வந்து அடைக்கிறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஆனால் சூர்யாவை காப்பாற்றியாச்சு. 13 வருஷம் அவருக்கு சரியான ஒரு பிரேக் இல்லாமல் இருந்தது இல்லையா, அதை வந்து இந்த கருப்பு சாமி காப்பாற்றியாச்சு. கருப்பு. அப்புறம் இந்திரன்ஸ் மகளுடைய வைத்தியத்துக்காக வர்ற அந்த அப்பா கேரக்டர், இந்திரன்ஸை வந்து இன்னும் கேரளா மக்களே பயங்கர ஆச்சரியமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மேக்கப் கலைஞராக ஆரம்பித்து 25 வருஷம் வெறும் காமெடியாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த கோவிட்டுக்கு அப்புறம் தான் வந்து அவர் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ண ஆரம்பித்து கேரளா மக்களே பயங்கர ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை 25 வருஷமாக வீணடிச்சிட்டோமே அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நடிகராக இப்போ இருக்கார். அவருக்குன்னு நிறைய ஸ்கிரிப்ட்லாம் இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கேரளாவில். ஸோ அந்த இந்திரன்ஸுடைய பங்கு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உண்மையிலே இருக்குது. அது பெரிய அளவில் அந்த கதைக்கு உதவியாக இருந்திருக்கு. த்ரிஷா என்ன கொடுத்தாங்களோ அதை செஞ்சுட்டு போயிருக்காங்க. கடவுள் கூட இருக்கிறது கடவுள் அப்படின்றதுனால லவ்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்க லிமிட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறது கடவுள் தான் அப்படின்னு தெரிஞ்சும் கூட யாருக்கும் பெரிய அந்த ஒரு ஆச்சரியமோ பதட்டமோ எதுவும் இல்லை. நம்ம பக்கத்தில் ஒரு மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னாலே நமக்கு ஒரு பதட்டம்லாம் வரும் இல்லையா, ஆனால் கடவுள் இருக்காரு இருந்தும் அதெல்லாம் இல்லை. ஆனால் அது தேவையில்லை இந்த கதைக்கு. அதுக்கு பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னா கதையை ஒழுங்காக மூவ் பண்ண முடியாது அப்படின்றதுனால கூட இருக்கிறது கடவுள், ஆனால் நீ பெருசாக கவலைப்பட்டுக்காது, அவரையும் ஒரு மனுஷனாக மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக தான் கடவுளை ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கிறாங்க இவங்க.
கடவுள் தான் ரொம்ப சீரியஸாக மனிதர்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, ஆர்ஜே பாலாஜி எதுக்கு இந்த படத்தில் நடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. இந்த கேரக்டர் யார் வேணால் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு 2-3 நடிகர்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போனாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு என் மனசில் வந்துட்டு போன அந்த நடிகர்கள்லாம் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஸோ 2 விதமான ஒரு கேரக்டர் ஒன்று செய்யணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்று, செகண்ட் ஹாஃபில் ஒன்று. அதுக்கு ஆர்ஜே பாலாஜி தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் தோணுச்சு. ஸோ நல்லாவே செஞ்சுருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப மோசமாக செஞ்சார் அப்படின்லாம் சொல்லலை. இருந்தாலும் வேறு யாராவது செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணிகிட்டு இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்த உடனே இல்லை, நம்ம நினச்ச நடிகர்கள்லாம் இது ஆர்ஜே பாலாஜிக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நட்டி நீதிபதியாக வராரு. இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் பேசுகிற நீதிபதியெலாம் இந்த படத்தில் தான் நான் முதலாக பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப மோசமான வக்கீல்லாம் ஒரு காலத்தில் நீதிபதி ஆகிட்டாங்கன்னா எந்த மாதிரி இருப்பாங்க? அப்படி இருக்கும்போது அவங்களுடைய லாங்குவேஜும் அப்படி இருக்கலாம். அப்புறம் சூர்யா பற்றி சொல்லவே வேண்டாம். சூர்யா வர்ற சீன் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு பிரம்மாண்டமான படம் கிடையாது. ஆனால் சூர்யா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படி இருக்குது. சூர்யாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு கேரக்டர்லாம் கிடையாது இந்த படம். ஆனால் இந்த படம் தான் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துருக்கு. நல்ல கதையும் சரியான டெக்னீஷியன்ஸும் இருந்தால் போதும் அந்த படத்தை வெற்றியாக்கிடலாம். மற்றபடி ரொம்ப மெனக்கெட்டுலாம் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்றது சூர்யாவுக்கு இந்த படம் உணர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன். வாலண்டரியாக நம்ம மெனக்கெட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையெல்லாம் தேர்ந்தெடுக்காமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதில் நாம் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி செஞ்சார்னா இந்த வெற்றி தொடர்ந்து இந்த ஒரு வெற்றி சூர்யாவுக்கு தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இடம் காலியாக இருக்குது இல்லையா, ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்த சூர்யாவால் தான் நிரப்ப முடியும். சூர்யா தான் அதுக்கு சரியான தகுதியானவரும் கூட. நிறைய பேர் வராங்க, நான் அந்த இடத்த பிடிக்கணும் இந்த பிடிக்கணும்னு. சூர்யா தான் அதுக்கு கரெக்டான ஃபிட்டான ஆள். மிளகாவை அரைச்சி தேய்ச்சா வர்ற அந்த கருப்பு சாமி ரசிகர்களுடைய தலையில் மிளகா அரைக்காமல் சந்தனத்தை தேய்ச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு சில்லான படம் இன் சென்ஸ் நல்ல படம், ரசிக்கக்கூடிய ஒரு படம். டிக்கெட்டுக்காக நம்ம கொடுக்குற அந்த ஒரு பணம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒர்த்தான படம். சூர்யா ரசிகர்களுக்கு திருப்தியான படம். ஃபேமிலி ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு படம். சூர்யாவும் ஆர்ஜே பாலாஜியும் ஜெயிச்சிருக்கிறாங்க.